தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுத்தி நீங்க பாக்குறீங்க பயங்கரமா கிரௌடடா இருக்கு அப்படின்னு சொல்லி. எஸ், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம இருக்கிறது மும்பையில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, மும்பையில் இன்னைக்கு ஒரு கார் லான்ச். டாட்டாவோட ஹாரியர் ஈவி இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அத்தனை கார்ஸ் இங்கே நிப்பாட்டி வச்சுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நம்ம ஈவி அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயத்துலலாம் நம்ம பயந்தோமோ அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பர்டிகுலர் கார்ல டாடா கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா லைஃப் டைம் அன்லிமிட்டெட் வாரண்டி பேட்டரிக்கு கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கார்ல இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட்ல ஈவிக்கே உரித்தான ஒரு கிரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் க்ளோஸ்டா அந்த கிரில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி டாட்டாவோட அந்த நியூ பேட்ச் இருக்கு. பட் இது எந்த விதத்துலையும் க்ளோ ஆகலை. ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 360 டிகிரிக்குரிய கேமரா உங்களுக்கு இருக்கு. இதுல பியாண்ட் த 360 டிகிரி ஒன்று இருக்கு. அது நான் பின்னாடி போகும்போது உங்களுக்கு சொல்றேன். இங்கே சின்னதாக ஒரு ஏர் வெண்ட், அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடாஸ்க்குரிய ரேடார் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. க்ளோஸ் டு 22 ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இங்கே பிளாங்காக ஓப்பனாகவே உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எந்த ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை ப்ரொஜெக்டரில் ஹெட்லைட் உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட வீலோட கூலிங்க்கு கண்டிப்பாகவே இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டோட லுக் ஐஸ் இன்ஜினோட ஹாரியர் மாதிரியே தான் இருக்கு. பெருசா எந்த சேஞ்சுமே உங்களுக்கு கொடுக்கல. இன்ஃபேக்ட் பஞ்சே இந்த Activ.EVங்கிற ஆர்கிடெக்சர்ல தான் இருந்தது. அதுக்குமே ஐஸ் இன்ஜின் பஞ்சுக்கும் நார்மல் பஞ்சுக்கும் ஈவி பஞ்சுக்கும் எந்த சேஞ்சும் உங்களுக்கு கொடுக்கல. இதுலயும் அதையே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த ஹாரியரோட அந்த பல்கியான லுக் இந்த ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. சைட் வியூல இந்த ORVMலையும் ஒரு கேமரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலயே ஒரு பிளிங்கரும் உங்களுக்கு இன்டெகிரேட் ஆயிருக்கு. அப்படியே இங்க மேல விண்ட்ஷீல்ட்ல மேல பார்க்கும்போது ஒரு கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆடாஸ் ரேடார் கம் கேமரா இந்த ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே உள்ள ஒரு கேமரா இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அது IRVMலேயே உங்களுக்கு டேஷ் கேமோ இன்டெகிரேட் ஆகியே வருது. ஐ திங்க் இது செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதெல்லாம் நம்ம டிரைவில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 19 இன்ச்சில் உங்களுக்கு கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் 245, 55, R19 கொடுக்குறாங்க. ரேடியலாகவே கிடைக்குது. இந்த ஈவிக்கே உரித்தான ஒரு அலாய். ஸோ இன்னர் கர்வ்டில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அது ஏரோடைனமிக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ரியர்லையுமே உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க. சைட் வியூ நம்ம பார்க்கலாம். சைட் வியூவில் நம்மளோட ஐஸ் இன்ஜின் ஹாரியரை பார்த்த அதே ஃபீல் தான் உங்களுக்கு இருக்குது. எப்படி ஃப்ரண்ட்டில் இருந்ததோ அதே தான். இதோட ஹைட் மட்டும் ஒரு 22 mm ஐஸ் இன்ஜினை விட இது எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு ரூஃப் நம்ம பார்க்கும்போது ஒரு எஸ்யூவிக்குரிய ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ் ஒரு பிளாக் ஷேடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒய்டரான விண்டோ, நல்ல லார்ஜரான ஒரு டிஎல்ஓ உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. அதே மாதிரியே இங்கே கீக்கு பார்க்கும்போது ஒரு ஸ்மார்ட் கார்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்மார்ட் கார்டு வழியாக உங்களால் இந்த காரை அன்லாக் பண்ணி உள்ளே போக முடியும். அதுக்கு டேப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷனும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த வீல் பேஸ் நம்ம பார்க்கும்போது இதோட ஐஸ் இன்ஜினை விட ஒரு 2 mm மட்டும் வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரியர் லுக்கை நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் ஹாரியர் தான், எந்த மாற்றமே நமக்கு இல்லை. ஒரு ஈவியோட ஒரு பேட்ச் மட்டும் .EV அப்படிங்கிற ஒரு பேட்ச் மட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது. ஒரு ரியர் விண்ட்ஷீல்டில் டிஃபாகர் லைனோட கொடுத்துருக்காங்க. ஒரு வைப்பரும் உங்களுக்கு கிடைக்குது. ஷார்க்ஃபின் ஆண்டனா. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அந்த ஷார்க்ஃபின் ஆண்டனால ஒரு கேமரா அங்கே எட்ஜில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஐ திங்க் 540 டிகிரி ஒரு ஈகிள் வியூவில் ஒரு டிஸ்பிளே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 360 டிகிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ 540 டிகிரினா என்ன அப்படின்னா, இந்த காரோட மேலிருந்து ஒரு ஹெலிகாமோட வியூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இது 360 டிகிரிக்கும் மேலே இந்த காரோட கிளியரன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, பிலோ த கார் அண்டர் த பாடிலையும் உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆஃப் ரோடில் போகும்போது அந்த ஸ்டோன் ஏதாவது உங்களோட சாசியில் தட்டுற லெவலில் இருக்கா அப்படிங்கிற அந்த வார்னிங்குமே உங்களுக்கு கொடுக்குது.
அந்த லெவல்ல ஒரு கேஜெட் அளவுக்கு சரியான ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி தெரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 505 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு சுவிட்ச் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே போக கீழே வந்து நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலும் பூட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எலக்ட்ரோ மெக்கானிக்கலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டெயில் லேம்பாவே உங்களுக்கு வருது. ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 505 இங்கே வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கு. அப்போ பேட்டரி வந்து மேக்ஸிமம் இங்கே பேக்கில் தான் டம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ உள்ள வந்து அண்டர் தை அதெல்லாம் கம்ஃபர்ட் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உள்ள போய் பார்ப்போம். இப்போ சீட்டை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் 60/40 கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரியரை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 1000 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். கிட்டத்தட்ட வீடையே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெயில் லேம்ப் எல்லாமே வந்து எல்இடியில் கிடைக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். இந்த டெயில் லேம்ப் ப்ரொஃபைலுமே வந்து கிட்டத்தட்ட ஹேரியரில் இருந்த மாதிரியே அதே ஒரு ப்ரொஃபைல் தான். ஸோ பைக்கோட ஃப்ரண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ்வலான ஒரு இதுதான் இருக்குது. எஸ், ஓப்பன் பண்ணோன்னா ஸோ டாட்டா அப்படிங்கிற அந்த பில் குவாலிட்டி வந்து நமக்கு இதிலே தெரியுது. ஸோ மேலே வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஈவி தான், பட் ஈவியில் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் எதுக்கு தெரில. ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக பேக் ஆகிருக்கு. இங்கே கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து ஒரு ஃப்ரண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப டீப்பாலாம் இல்லை, ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்கிது. மிச்சபடி ஒன்லி கூலண்ட்டுக்குரிய லிட்டு மட்டும்தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேற எதுவுமே வந்து இங்கே ஓப்பன் ஆகலை, கம்ப்ளீட் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஈவி வந்து 120 kWh சார்ஜர் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்போ 0 to 80 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 25 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாட்டாவோட இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல ஹைவேல எக்யூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம நார்மலாக ஒரு ஹைவேல போகிறோம் அப்படின்னா 50 kW அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக பார்க்க முடியும், 60ங்கிறத கூட பார்க்க முடியுது. பட் இந்த 120 அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹேரியர் ஈவியோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி 65-75 அப்படின்னு 2 கெப்பாசிட்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் இந்த 75 kW அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 627 கிலோமீட்டர்ஸ் வந்து அதோட ரேஞ்ச் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டாப் எண்ட் வந்து இந்த 627 அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆல் வீல் டிரைவ். அப்போ இதோட இந்த 65 kW பேட்டரி வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒன்றும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை. அப்போ 627ங்கிறது ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு 500 கிடைச்சிச்சு அப்படின்னாவே இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ்ல த பெஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு கூட கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அப்போ இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது க்ளோஸ் டு 238 PS வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 504 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணும். இல்லை டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டா, ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெரெயின் மோட் சொல்லி ஒரு 5 டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஆஃப் ரோட் போகும்போது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 மோட்ஸ், அதில் ஒரு கஸ்டம் மோடுமே உங்களுக்கு இருக்குது. அதில் தான் பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்போது அவ்வளோ ஸ்டீப்பான ஒரு ரோடில் கூட நீங்கள் ஒரு அக்ரஸிவான ஒரு பவரோடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த கஸ்டமில் நீங்களே கான்ஃபிகர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கிரால் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த டெரெயின் மோடில் கிரால் மோடை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரால் பண்ணி உங்களை மேலே கூட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி டிரைவ் மோட்ஸும் இந்த ஹேரியர் ஈவியில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹேரியர் ஈவியோட கீ தான் வந்து இது. இப்படி ஒரு அழகான ஒரு பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரிமோட்டுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் ரவுண்டாக அப்படி இருக்குது. இதில் நிறையா விஷயங்கள் இந்த ரிமோட்டில் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக பார்க் வந்து உங்களுக்கு பண்ணோம். அதை ரிமோட்லேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். பார்க் பண்ணுறதும் சரி, பார்க்கிங்லேருந்து வெளியில் வர்றதும் சரி, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய கண்ட்ரோல்ஸும் இந்த கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஷுவலான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எமர்ஜென்சி கீயும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அது போக ஒரு ஸ்மார்ட் கார்டும் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். ஐ திங்க் இங்கே இப்போ இல்லை, இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஜஸ்ட் லைக்காக நம்மளோட கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு மாதிரி இருக்குது. அதை வந்து ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு இந்த பைக்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது போக டிஜிட்டல் கீயும் ஒரு 5 கீ வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்களோட வெல்விஷர் கிட்ட, ஐ மீன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இப்போ கீயே இல்லாமல் அவங்க அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கேஜெட் மாதிரி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளேல வச்சிருக்கிறது தான் இந்த Harrier.EVயோட ஒரு கிராஸ் செக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. Active.EV அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர்ல தான் வந்து இது பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பஞ்சோட ஈவியுமே இதே ஆர்கிடெக்சர்ல தான் இருந்தது.
தி பெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி அதோட ரிவ்யூல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உள்ள வந்து அது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு பான் எலக்ட்ரிக்காவே இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 65 கிலோவாட் அண்ட் 75 கிலோவாட் பேட்டரியை வந்து பாட்டம்ல ரொம்ப நீட்டா பேக் பண்ணியிருக்காங்க. இதுல 4 வீல் டிரைவாவே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க ஃப்ரண்ட்ல வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரியே ரியர்லையுமே வந்து ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல ஒன்னு இண்டக்ஷன் மோட்டராகவும் இன்னொன்று பிஎம்எஸ் மோட்டராகவும் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். அப்போ நல்ல ஒரு டார்க்கியா வந்து இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 4 வீல் டிஸ்க்குங்கிறது இங்கே நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி சஸ்பென்ஷனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கிளைட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை ஏற்கனவே இன்னொரு பிராண்ட்லையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தரான ஒரு சஸ்பென்ஷன் வந்து இந்த வெஹிக்கிளில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட கிராஸ் செக்ஷனில் உள்ள பாடியில் வந்து சாசி எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கலர் டோனே வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட சைடு இம்பேக்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே நீங்கள் பார்க்கும்போது இந்த ரெட் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிஃப்னர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அதனால சைடு இம்பேக்டில் வண்டி கிரன்ச் ஆகிறத இது நல்லாவே அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அங்கங்கே எல்லோ கலர் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. விச் இஸ் ஒரு கிரம்பிள் ஜோன் மாதிரி அது ஆக்ட் ஆகும் அப்படின்னு கூட நம்மளால சொல்லலாம். ஃபுல்லாக வந்து ரிப்ஸ் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்லாவே ஸ்ட்ராங்காகவே வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டா அப்படின்னாவே அந்த பில்ட் அப்படிங்கிறதுல நம்ம கொஸ்டினே தேவையில்லை. அதை ஓப்பனாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு கிராஸ் செக்ஷனில் ஒரு பாடி வந்து உங்களுக்கு இருக்கு. ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேரிங் வந்து இப்போ யூஸ்வலாக டாட்டாவில் இருக்கிற இந்த சிமிலர் ஸ்டேரிங், பட் அதில் வந்து 2 ஸ்போக்ஸாக வந்து உங்களுக்கு வந்த விஷயம். இங்கே வந்து நமக்கு ஒரு ஸ்லைட்டாக கர்வ்ல இருந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளோயிங்கில் லோகோ வந்து உங்களுக்கு வரும் லைட்டில். இப்போ நமக்கு ஆன் பண்ண முடியாதனால அது எதுவுமே பார்க்க முடியல. பட் இது எல்லாமே வந்து பவரில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சீட்டுமே வந்து நீங்கள் பவர் அட்ஜஸ்டபிள் உங்களால் பண்ண முடியுது. இந்த கோ பேசஞ்சர் சீட்டு வந்து பாஸ் சீட்டாக வருது. பின்னாடி உட்காந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரிக்ளைனை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து சாம்சங்கோட ஒரு நியூ எல்இடி டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு வந்து இதில் கொடுத்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. 14.85 இன்ச் வந்து இதோட சைஸு. நல்ல கிளாரிட்டியாக இருக்குங்கிறது டெமோவில் நாங்கள் பார்த்தோம். பட் இங்கே நமக்கு ஆன் பண்ணி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சால் ஒரு ஃபுட்டேஜ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். மிச்சபடி இந்த ப்ரொஃபைல் எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் இருக்கிற டாடா கார்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டச் ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நாபுமே அந்த நல்டு ஹெட்டில் இருக்கிறது ஒரு ஈஸி ரொட்டேட்டபிளாக வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். இங்கே டிரைவ் அண்ட் ரிவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஹேரியரில் இருக்கிற அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பவர் பிரேக் கிடைக்கிது, ஆட்டோ ஹோல்டு கிடைக்கும், 2 கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒய்டரான ஆம்ரெஸ்ட், அதே மாதிரி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. அதில் ஒரு 12 வோல்ட்டு சார்ஜிங் போட்டுருக்கு. இது கூல்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்பி அண்ட் சி டைப்மே வந்து நமக்கு இங்கேயும் கிடைக்குது. அப்போ ப்ராக்டிகாலிட்டியாக நிறைய ஸ்பேஸு, நிறைய சார்ஜிங் பாயிண்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளஸ்டரும் பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு இதே சைஸுக்கே வந்து அந்த கிளஸ்டர் இருக்குது. அப்போ அந்த கிராஃபிக்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் முடிஞ்சால் ஒரு ஷார்ட் எடுத்து நாங்கள் போடுறோம். இந்த ஐஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு டேஷ்காமோட எம்பர்ட் ஆகி வந்து உங்களுக்கு வருது. ஆட்டோ டிமோபிளாவும் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ளஸ் மேலே சன்ரூஃப்குரிய பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வைசரை ஓப்பன் பண்ணால் இங்கே நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மிரரு வித்து உள்ளே வந்து ஒரு லைட்டும் நமக்கு கிடைக்குது. இதில் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டாட்டாவோட பில்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நம்ம கேட்கவே தேவையில்லை. ஒரு 5 ஸ்டார் ரேட்டடான ஒரு கார் தான் வந்து இது. சைடு இம்பேக்டுக்கு இந்த பி பில்லர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹைஸ்டன் ஸ்டீல் யூஸ் பண்ணி அதை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் டால்பி அட்மாஸ் ஆடியோ வந்து உங்களுக்கு வருது. 9.1 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இந்த டால்பி அட்மாஸ்ங்கிறது இப்போ சமீபத்தில் ஒரு காரில் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஜேபிஎலோட நியூ சீரியஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு சென்டர் இருக்குது, அங்கே போய் கவர் பண்ண முடிஞ்சால் நாங்கள் கவர் பண்ணுறோம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தம்போது ஓரளவுக்கு நல்லா டீப்பாகவே இருக்குது. இந்த ட்ரே அட்டாச்சபிளாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கூல்டு க்ளவ் பாக்ஸாகவும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஓவரால் காக்பிட் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியமான ஒரு காக்பிட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா ஆம் வைக்கிறதுக்கு இடத்துல மட்டும்தான் வந்து ஒரு லெதரோட ஃபினிஷ் வந்து கிடைக்குது. இன்டீரியர் தீம்னு நம்ம பார்த்தா கூட இந்த சீட்ஸில் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு லைட் கலரில் ஒரு லெதரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அக்சசரி தான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இன்டீரியர் கன்வின்சிங்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது.
நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈவி அப்படின்னாவே இந்த அண்டத்தை வந்து எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. இப்போ நம்ம நல்லாவே நான் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கேன். அண்டத்தை வந்து ஃபார் பெட்டராக இருக்குது. பட் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒய்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த தை வந்து நமக்கு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தால் கூட அண்டத்தை வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் வந்து ரொம்ப அதிகமாக ஹைட் வந்து இல்லை. பட் பின்னாடி வந்து நம்மளால் காலை மடக்க முடியல. இங்கே ஒரு பெரிய ஹம்ப் வந்து நமக்கு இதில் இருக்குது. கீழே வந்து உங்களுக்கு டனல் ஹைட் வந்து எதுவுமே கிடையாது. ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். 3 பேர் டெஃபினட்டாக உட்கார முடியும். ஏன்னா இந்த ஹேரியரோட பெரிய அட்வான்டேஜே இதோட ஒய்டு தான். நல்லா ப்ராடராக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல்ட்டே வந்து 3 பேர் உட்காரலாம். நடுவில் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பட் 2 ஹெட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிளில் ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளில் நீங்கள் இப்படி ரோல் ஆனால் கூட ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு வியோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டருமே நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே ஒரு லைட் இருக்குது. ஏசியோட வெண்ட் நமக்கு இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து தான் வந்தாகணும். ஒரு பெனராமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் ஆகிற மாதிரியே வந்து நமக்கு அந்த சன்ரூஃப் வந்து இருக்கும். ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இவ்வளோ ஹெட்ரூம் வந்து எனக்கு இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5'8". ஸோ அப்போ ரியரோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லக்ஸூரியாக இருக்குது. லைக் ஒரு வீடு மாதிரி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சீட் நல்லா பேக்கில் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. இதை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே கீ வந்து வைக்கல. இருந்தால் கொஞ்சம் மூவ் பண்ணி ஆக்சுவலான ப்ராக்டிக்கலான லெக் ரூம் வந்து நம்ம செக் பண்ணியிருக்க முடியும். நீ ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சீட் பொசிஷனில் இவ்வளோ இருக்குது. கீழே என்னால் டக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா அந்த சீட்டுக்கும் கீழே ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பும் வந்து நமக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது அந்த ஈவியோட இம்பேக்ட் இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டால்பி அட்மாஸோட ஒரு டெமோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து இது இருக்குது. கலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 4 கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மெட்டாலிக் ஒயிட், ஒரு ப்ளூவில் ஒரு டியூவல் கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு ஷேடில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிங்க் கலர் ஃபீலுமே அதில் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம பார்க்குறது ஒரு ப்ளூ, ஒரு பேசிக்கான ஒரு ப்ளூவில் தான் வந்து இது இருக்குது. இந்த 4 கலர் போக ஸ்டெல்த் எடிஷன் அப்படின்னு சொல்லி பிளாக்ல மேட் ஃபினிஷில் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு கலராக உங்களுக்கு வருது. இந்த டாடா ஹேரியர் ஈவியோட காஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் மட்டும் 21.49 lakhs வந்து உங்களுக்கு வருது. அப்போ இதோட மிட் எண்டு அதே மாதிரி டாப் எண்டோட காஸ்ட் வந்து இன்னும் அன்வீல் ஆகலை. ஒரு 35 lakhs வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த ஹேரியர் ஈவியை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்து இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஈவி அப்படிங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த காரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் இதோட டிரைவ் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.